सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியினுடைய தினசரி ஞானபோதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 7, 93. இவ்வாறான பாகோஜியினுடைய வழிபடல் சாய் சித்தருக்கு தேவையில்லை. பாகோஜி மூலம் தினசரி நயமாக செய்ய வைத்தார். பக்தனின் வேளையில் இதுவும் ஒன்று. பாபாவின் கை நன்றாக மாறியது, வீக்கம் குறைந்தது. ஆனாலும் பாகோஜி தினமும் கையில் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு நெய் தடவி மீண்டும் கட்டுகளை கட்டுவார். பாபாவின் கைகளில் வலி இல்லாவிட்டாலும் சாய் சித்தர்கள் தங்கள் கைகளை தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பக்தர்கள் இந்த சேவையை மிகவும் விரும்பினர். பாகோஜி அதன் சப்ளைக்காக நித்யானம் சாயியை நடத்தி கொண்டிருந்தார். பாகோஜியினுடைய பூர்வ பிறவியினுடைய பெரும் குறையினால் அவரது கண்ணியம் உடைந்தது. இருப்பினும் அவரது அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் அவருக்கு சாயியினுடைய ஆதரவு கிடைத்தது. பாபா லெண்டி அல்லது அந்த இடத்திற்கு செல்ல தொடங்கிய போது பாகோஜி அவருக்கு குடையை பிடித்தபடி உடன் செல்வார். அவருடைய உடலிலே இரத்த சம்பந்த வியாதி கொண்டவராக இருந்தாலும் சாயியினுடைய முதல் வேலைக்காரன் அவர். காலையிலே பாபா துணிக்கு அருகில் உள்ள தூணின் அருகே ஓய்வெடுக்க அமர்ந்தபோது பாகோஜி தனது கைகளிலும் கால்களிலும் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு அந்த பகுதியினுடைய தசைகளை மசாஜ் செய்து நெய் தடவினார். பாகோஜியினுடைய விரல்கள் இரத்தத்திலே நனைந்தன. எங்கும் துர்நாற்றம் வீசியது. அவரது பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அவருடைய அதீத அதிர்ஷ்டம். ஒரு நாள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மகாராஜிடம் வந்தாள். பீமாத்தாய் என்ற மராட்டிய பெண்ணுக்கு தன்னுடைய வீட்டிலே அடைக்கலம் கொடுத்தாள். அவளுக்கு உன் வீட்டிலே குடியிருக்க இடம் கொடு. அவள் என் சகோதரி, என் உண்மையான சகோதரி என்று அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்ணை 1 மாதம் பீமாபாய் வீட்டிலே தங்கியிருக்க செய்து உடலை விட்டு வெளியேறினார். ஒரு முறை பாலாஜி பாட்டீல் நெவாஸ்கர் தனது கிராமத்திற்கு செல்ல அனுமதி கேட்க தொடங்கினார். அப்போது மகாராஜா அவரிடம், தக்துபாவுக்கு உடல்நிலை சரியில்லை, முதலில் அவரை கவனியுங்கள். தக்துபாவ் ஒரு முஸ்லீம். வியாதியை பற்றி மிகவும் பதட்டமடைந்தார். தக்துபாவ் அவரை குணப்படுத்தினார். அதன் பிறகு மகாராஜா பாலாஜி பாட்டீலை தனது கிராமத்திற்கு திரும்ப அனுமதித்தார். பாகோஜியை முன்னிட்டு மனதிலே விருப்பத்துடன் வந்திருந்த பக்தர்களால் ஸ்ரீ பாபாவின் முன் நீண்ட நேரம் இருக்க முடியவில்லை. ஸ்ரீ பாபா ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆத்மாதேவை காண்பதால் பக்தர்களுக்கு தம்மை வணங்க ஸ்ரீ பாபா வாய்ப்பளிக்கின்றார். எங்கும் இரத்த கசிவு மற்றும் துர்நாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பாகோஜி ஸ்ரீ பாபாவினுடைய பிரியமான சேவகனாக இருந்தார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.
ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।